அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து ஒரு செம்ம சூப்பரான சமையல் குறிப்புங்க. அதாவது உங்கள் வீட்டில் 2 ப்ரெட்டும் எக்கும் இருந்ததுன்னா செம்ம சூப்பராக ஒரு பேன் கேக் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து வீட் ப்ரெட், அதாவது கோதுமையில் செஞ்ச ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ப்ரெட்டை வந்து மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரெட்டோட ஒன்லி எட்ஜஸ் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச்லாம் பண்ணும்போது எட்ஜஸை கட் பண்ணி போட்டுருவோம். அதை கூட நீங்கள் அதை மட்டும் கூட சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெட் க்ரம் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த மாதிரி நல்லா மணல் மணலாக இருக்குன்னு. நீங்கள் எந்த விதமான ப்ரெட்டில் கூட பண்ணிக்கலாம். முழு ப்ரெட்லனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா ப்ரெட்டோட எட்ஜ் இருக்குல்ல, நம்ம சாண்ட்விச் பண்ணிட்டா கட் பண்ணிடுவோம், அந்த எட்ஜை கூட பயன்படுத்தி பண்ணலாம். நான் வந்து ரெண்டு ப்ரெட்டுக்கு வந்து 2 எக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன், மீடியம் சைஸு. அதில் வந்து ஒரு 40 ml வந்து பால் ஊற்றிக்கோங்க. 40லேருந்து 50 ml யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் சுகர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக தான் உப்பு போடணும், ஏன்னா இது வந்து நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து மிளகு பொடி வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் இஷ்டம்னா நீங்கள் மிளகு பொடி போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு பொடி போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வந்து பேனில் வந்து நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதை ஊற்றிட்டேன். பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். நம்ம எக்கு போட்டிருக்கிறதுனால இதை பெரட்டும் போது நீங்கள் பெரட்டிடலாம். பால் வந்து அதிக அளவு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 2 எக்கு யூஸ் பண்ணுறீங்க, 2 ப்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 40லேருந்து 50 ml மட்டும்தான், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சைடு, அதாவது மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரட்டி போட்டுடலாம். பெரட்டியாச்சு, அவ்வளோதான். இது வந்து நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும். இது குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருச்சு, உங்களுக்கு வந்து காலையில் நாஷ்டாக்கு டக்குன்னு இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா சுட சுட அவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சமாக ஹனியும் கொஞ்சம் பட்டரும் அப்ளை பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ஃப்ளஃபியாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.